லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அடச்சே, அந்த மித்ராவை விடு. உனக்கு அதை விட பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கு, பண்றியா? நீ சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒரு 3 லட்ச ரூபாய் கேட்டதுக்கு மூக்கால அழுத. நீ பெரிய ப்ராஜெக்ட் வச்சிருக்கிற, மூஞ்ச பாரு. அஞ்சு லட்சமா? ஆமா, இது வெறும் அட்வான்ஸ் தான். நான் சொல்ற வேலையை மட்டும் கரெக்டா முடிச்சேனா இதே மாதிரி இன்னொரு 5 லட்சம் உனக்கு கிடைக்கும். இல்ல, இது என்னமோ எனக்கு சரியா வரும்னு தோணல. இந்த ஆளை விடு, புடி. அட என்ன சிங்கம், இப்படி கைக்கு வர லட்சுமிய வேண்டான்னு சொல்ற? அன்னைக்கு ஏதோ என் கையில காசு இல்ல, உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போயிடுச்சு. இந்த தடவை அப்படி இல்ல, மேட்ரு கில்லி. இல்ல, இது மித்ராமாவை மாட்டி விடுற பிளான் இல்லல. அட இல்ல சிங்கம், இது டோட்டலா வேற வேலை. நீ என்ன தாராளமா நம்பலாம். எனக்கு உன்னை இந்த மாதிரி கோலத்துல பார்க்க கஷ்டமா இருக்கு. உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். அதுக்கு நான் செய்யற பதில் உதவியா இதை வச்சுக்க. ரொம்ப யோசிக்காத சிங்கம். எவ்வளவு நாளைக்கு நீ அந்த வீட்டுக்கு தோட்ட வேலையும் சமையல் வேலையும் பார்த்துட்டு இருப்ப சொல்லு? இந்தா. சரி, நான் செய்யறேன். ஆனா இதனாலலாம் மித்ராமாக்கு எதிராக நான் உன் கூட கூட்டணி சேர்ந்துட்டேன்னு நினைக்காத. அது வேற, இது வேற. நான் இப்பவும் சொல்றேன், என்னை தாண்டி அவங்கள நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிப்பா, சரி, நீ லைன் தான் போ. என்ன நக்கலா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிங்கம். நான் எப்போன்னு சொல்றேன், நீ எப்ப வேலையை முடிச்சிடு, சரியா? நீ கிளம்பு. சாம்பார் வைக்க டைம் ஆயிடுச்சுன்னு உன்னை தேடிட்டு இருக்க போறாங்க, போ. அதான பார்த்தேன். இவனாவது திருந்துறதாவது, காச கண்ணுல பார்த்ததும் ஆளே மாறிட்டான். இது போதும், இவனை வச்சு நினைக்கிறது எல்லாத்தையும் சாதிச்சுக்க முடியும். ஆமா, நானும் பாக்குறேன் வீட்லயே இருக்கீங்க. வேற வேலை வெட்டியே இல்லையா உங்களுக்கு? நீ மட்டும் கெக்ரான் மெக்ரான் கம்பெனில வேலை பாக்குற, நீயும் வெட்டி தானே? இல்லையே, துபாயில எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு. அப்ப துபாய்க்கு போக வேண்டியதானே? இங்கேயே இருக்க. சரி, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுங்க, போறேன். ஓ, துபாயில சேக்குதா இருப்பாங்க, பேக்குமா இருப்பாங்க. சரி சரி, உங்க கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் வராங்க பாருங்க. ஏய், அது கொஞ்சம் ஜூனியர்ஸ்பா. நம்பர் மாதிரி கவுண்டர் போடுங்க மாமா. தம்பி வணக்கம். வணக்கம் வணக்கம். இது ராமகிருஷ்ணன் வீடு தானே? இல்ல இல்ல, அவர் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாரு. இல்லையே, இந்த வீடு விலாசம் தானே தந்தாங்க. தம்பி, நீங்க விசாலேஸ்வரோட மகன் ரகுவரன் தானே? ஆமா, நீங்க? நாங்க ஊர்ல இருந்து வரோம். ஓ, அப்படியா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். வணக்கம்மா. வாங்க வாங்க. வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். ஏன் இங்கே நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. வாங்க, உள்ள வாங்க. உள்ள வாங்க. வாங்க. என்னம்மா இது? இவ்வளவு நாள் ஆச்சு, ஒரு நல்லது கெட்டது கூட ஊர் பக்கமே வரமாட்டீங்களே. என்ன சித்தப்பா செய்யறது? குழப்பெல்லாம் இங்கேன்னு ஆன பிறகு படிப்படியா ஊர் விவகாரம்லாம் விட்டு போகுது. இல்லம்மா, அது ரொம்ப தப்பு. நம்ம வேறும் தாயும் அங்கதானே இருக்கு. நம்ம வேணா தெய்வத்தை மறக்கலாம், ஆனா தெய்வம் நம்மள மறக்காது. நம்மள சொத்து சுகமா வாழ வச்ச சாமிய இப்படி அத்துவான காட்டுல விட்டுட்டு வருது நல்லதாம்மா? சொல்லுங்கம்மா. மாமா, இவங்க என்னதான் சொல்ல வராங்க? ஏதாவது டொனேஷன் வாங்க வந்திருப்பாங்கப்பா. ஓ, அதை டைரக்டா கிரெடிட் பண்ண வேண்டியதானே? எதுக்கு சுத்தி ஒழிச்சு கேட்குறாங்க? சொன்னா நீ கொடுத்துருவியா? நான் கொடுக்க மாட்டேன், நீங்க கொடுப்பீங்களா? என்கிட்ட எங்க இருக்கு? இருந்தாலும் அப்படியே கொடுத்துருவீங்க. சரிதான் சித்தப்பா, இங்க குடும்பத்திலையும் ஏகப்பட்ட குழப்பம். நானும் ஒரு தடவை ஊர் பக்கம் வந்து நம்ம சாமிய கும்பிடணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன்.
நீங்களே வந்துட்டீங்க. பாத்தியா பாத்தியா, அதான் சாமியோட அருள்மா. நம்ம பங்காளி குடும்பம் எல்லாருக்கும் ஊர் ஊரா போய் நேர்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் கட்டாயமா பூஜையில கலந்துக்கணும். 20 வருஷமா நம்ம சாமி பூஜை காணாம கிடக்குது பாவம். இது ஊருக்கு நல்லதில்ல, நம்ம குலத்துக்கும் நல்லதில்ல. அதனால வர்ற பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கோயில்ல பூஜை வச்சிருக்கோம். எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பா வந்து கலந்துக்கணும். அதை எடுங்க. வாங்கிக்கணும். எங்கம்மா உங்க வீட்டுக்காரர் இல்லையா? தம்பதியா வாங்கினதானே நல்லா இருக்கும். அவரு ஹாஸ்பிடல் போயிருக்காரு சித்தப்பா. என் மகனும் மருமகளும் வீட்ல தான் இருக்காங்க. இருங்க கூப்பிடுறேன், அவங்க கிட்டே கொடுத்துருங்க. சரிம்மா. வினய், மித்ரா. மாப்ள பாருப்பா, ராமகிருஷ்ணனுக்கு மகன் பிறந்து அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான். ஏப்பா ரகுவரா, உங்க பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க மாமா. சரி சரி. சித்தப்பா, எனக்கு இன்னும் குழந்தைங்க பிறக்கல. ஏன் தெரியுமா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. அதான் உன்னை பார்த்தாலே தெரியுதேப்பா, கல்யாணமே ஆகாதுன்னு. வா மாப்ள, வாமா. இப்படி வா, இப்படி வா. வாங்க. வாமா. இவன் தான் என் பையன் வினய். வணக்கம். வணக்கம்ப்பா. இவதான் மித்ரா, என்னோட மருமகன். வணக்கம்மா. வினய், இவங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க. கோவில் பூஜைக்கு கூப்பிடுறதுக்காக நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நல்லா நல்லா இருமா. இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. கட்டாயம் எல்லாரும் குடும்பத்தோட பூஜைக்கு வந்துடணும். என்னத்தா, என் பேரப்புள்ள உங்களை நல்லா பாத்துக்கிறானா? நான் எங்க தாத்தா, இவதான் என்னைய பாத்துக்கணும். இல்லையா பின்ன, அந்த அம்மனே வந்து நிக்கிறா போல. வடிவான புள்ளையா தானே இருக்கா. குடும்பத்தையே இவ தானே பாத்துக்கணும். ஏன் சித்தப்பா, பஸ் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் புக்கெல்லாம் ஒன்றும் பண்ணல. நேர போய் டிக்கெட் எடுத்துருவோம். 10 மணிக்கு மேலதான் ஒரே வண்டியா இருக்கான். அதுக்கு முன்னாடி போனா மாறி மாறி போகணுமா. அதான் 10 மணிக்கா போனா விடிய அங்க போய் சேர்றதுக்கு சரியா இருக்கும். ஆமா, உங்க ஃப்ரெண்ட் இதுக்கு எவ்வளவு லென்த்தா பேசுறாரு. ஜோடியும் சொன்ன மாதிரி தானே இருப்பாங்க, வேற எப்படி இருப்பாங்க? சரிங்கம்மா, சரிங்கம்மா, நாங்க நல்லா கிளம்புறோம். சாப்பிட்டோம். போயிட்டு வரோமா. என்ன சித்தப்பா, என்ன அதுக்குள்ள கிளம்புறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இருங்க, நாளைக்கு போலாம். அம்மா, அது சரியா வராது. இன்னைக்கே கிளம்பினாதான் நாளைக்கு காலையில போய் வேலையை முடிக்க முடியும். என்ன சித்தப்பா சும்மா கிளம்புறேன் கிளம்புறேன்னு? எப்படியும் வந்ததுல இருந்து அலைஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்படி ஒரு நாள் தங்க வைக்காம அனுப்புறதுக்கா நாங்க இத்தனை பேர் இருக்கோம். அதுக்கு இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, மா என்னம்மா, தாத்தா என்ன சொல்றாரு? உடனே கிளம்பணுமாண்டா? என்ன தாத்தா இது? பிறந்ததுல இருந்தே நானே இப்பதான் உங்களை பாக்குறேன், அதுக்குள்ள போகணும்னு நிக்கிறீங்க. இங்க பாருங்க, அதெல்லாம் போக முடியாது. உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு போலாம். மித்ரா, என்ன பாத்துட்டு இருக்க? போய் ரூம் ரெடி பண்ணு. எல்லாருமே இருந்துட்டு காலையில தான் போறாங்க. நல்ல ஐடியா. அப்புறம் என்ன, வினயே சொல்லிட்டான். அப்படியே மித்ரா நீ யோசிக்கிற? போ, போய் எல்லாரையும் வினய் ரூம்ல தங்க வை. என்ன நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க போங்க. சரிம்மா, டேய், என்னம்மா? நீ இருடா, இரு வரேன். அம்மா, தள்ளுங்க. ஏய், வாங்க. போலாமா. மாப்ள, இவ வேற. ஏன்டா? யோ போயா. ஏமாமா, தவளை தன் வயல கெடுன்னு சொல்லுவாங்களே, அது இதான் மாமா.
ஏன்டா டேய் நீ ஏன் அந்த மாட்டி பிளே கிரவுண்ட் மண்ணே தான் போறேன்னு சொன்னானே, அப்புறம் எதுக்கு அவனை இருன்னு சொல்லி இங்க இருக்க வச்சா? எல்லாம் சரி மகனே. இப்ப நீ எங்க போய் தூங்குவ? ஏன் ரூம் தூக்கி அம்மா தாரவாத்து கொடுப்பாங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன்? ஆமா, உங்க அப்பா இந்த வீட்டுல 450 ரூம் கட்டி வச்சிருக்காரு பாரு. இருக்கிறது 4 ரூம். உங்க அம்மா எந்த ரூம் தருவா? மாம்சு, நான் வேணா ரூம்ல தங்கிக்கிட்டுமா? டேய், ஏற்கனவே நீ என் ரூம்ல தானே தங்கிட்டு இருக்க. உன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டு என் ரூமுக்கு வந்து அங்கிருந்து என்ன துரத்தி விட்டு இப்ப நான் ஸ்டோர் ரூம்ல தங்கிட்டு இருக்கேன். பேசாம ஹால்ல படுத்துக்கிய, ஃப்ரீயா இருக்கும். ஐயா மாமா, வந்தவங்க ஹால்ல படுத்துக்கிறத பார்த்தா என்ன நினைப்பாங்க? சித்தப்பா, அப்போ உங்க ரூம்ல வந்து படுத்துக்கிட்டுமா? டேய், நீ வேற. உன் சித்தி பயங்கரமா கொரட்டை விடுவான். நானே காதை பொத்திட்டு கட்டில கீழே படுத்துருக்கேன். நீ வரேங்கிற? ஐயோ, அப்ப நான் எங்க தான் போய் படுத்து தூங்குறது? டேய், ஒரு ரூம்ல போய் தூங்க வேண்டியதானடா. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு மாநாடு வேற. மா, நல்லா இருக்குமா நீ சொல்றது? யார் ரொம்ப தான் தூக்கி தாரவாத்து கொடுத்துட்டியே, அப்ப நான் எங்க போய் படுப்பேன்? டேய், அது இப்போதைக்கே நீ தங்கி இருக்கிற ரூம். நான் சொல்றது உன்னோட ரூம். என்னம்மா பேசுற? அங்கதான் அவ இருக்கல. ஒரு நாள் தானே, போய் தூங்கு. அவ ஒண்ணு உனக்கு கடிச்சு தின்ற மாட்டா. ஆமா, ஏற்கனவே டின்னர் டேய், சாப்பிட்டு போய் போயிட்டா. தூங்குடா. மாப்ள, வினய், நீ எங்க போடா. வேணா போய் தூங்கு. போய் தூங்கு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ஆமா, கிளம்புறேன். போய் அடி வாங்குறதுல வேலைன்னு கௌரவமா சொல்றாரு பாரு. மாப்ள, ஐ கோ டெரஸ் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். ஐயோ மாப்ள, டெரஸ். நான் போய் மொட்டை மாடல தூங்குறேன்டா. நான் தான் ஒண்ணும் இல்ல, பயப்படாத. ரூமை கெஸ்ட் கொடுத்ததுனால அம்மா தான் இங்க படுக்க சொன்னாங்க. ஏய், இப்ப எதுக்கு நீ ஓவரா சீன் போடுற? ஹலோ, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் கத்திட்டு இருக்கீங்க? கத்திட்டு இருக்கனா? ஆமா, இப்ப எதுக்கு நான் அங்க வந்த உடனே நீங்க வந்து படுத்த? அவ்வளவு பிடிக்காதவ, அவ்வளவு ரோஷம் இருக்கிறவ எதுக்கு என் வீட்டுல இருக்கியா? வீட்டை விட்டு வெளில போக வேண்டியதுதானே? முதல்ல இந்த ரூமை விட்டு போனது நீங்க, நான் இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ஒன்னும் உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாமலோ, இல்ல என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன ஏத்துப்பீங்க, நாம சேர்ந்து வாழ்வோம் அப்படிங்கிற ஆசையெல்லாம் எதுவும் இல்ல. உங்க மேல எனக்கு அன்பெல்லாம் எதுவும் இல்ல. உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டும் நான் இங்க இல்ல. அப்படிலாம் ஒரு எண்ணம் உங்க மனசுல இருந்தா இப்பவே அதை மாத்திக்கோங்க. இப்பவே நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டான். என்னமோ நீங்க சொன்னதெல்லாம் உண்மை மாதிரியும், மாட்டிக்கிட்டதுனால நான் வெளியில போன மாதிரியும் ஒரு பேச்சு வரும். அது எனக்கும் என் குழந்தைக்கும் வராது. ஒரு நாள் வரும்,
நான் செஞ்சதெல்லாம் தப்பு, நான் தப்பா நினைச்சிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு நீங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேப்பீங்க. ஏய். கேப்பீங்க. ஆனா அன்னைக்கு உங்களை மன்னிக்கவோ உங்க கூட சேர்ந்து வாழவோ நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்னைக்குமே மித்ரா இந்த வீட்ல மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையிலே வரமாட்டான். வரோம் தம்பி. சரிம்மா சரிம்மா அப்ப நாங்க கிளம்புறோமா? போயிட்டு வாங்க சித்தப்பா. இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு போகலாம். சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. அட நீ வேறம்மா, ராத்திரி தூங்குனதுக்கே இவன் வேற முணங்கிக்கிட்டே கிடக்குறான். இன்னும் 2 நாள் தங்குனா அவ்வளவுதான். இல்லம்மா, நைட்டே கிளம்பிருந்தோம்னா இந்நேரம் தூங்கிட்டு ஊர் போய் சேர்ந்துருக்கலாம். பகல்ல போக தேவையில்ல. ஆமாமா, பூஜை வேலை ஏகப்பட்டது இருக்குமா. நாங்க கிளம்புறோம். கிளவிங்க வேற நாங்க இல்லைன்னா தூங்காதுங்க. அம்மா 2 நாள் திருவிழா கண்டிப்பா வந்துடணும். சரி, அப்ப நான் வரமா வரேங்கய்யா. நான் வரேன் தாத்தா. தம்பி தம்பி நான் போயிடுறேன் தம்பி. சரி கண்டிப்பா வந்துடணும். வாங்க போலாம். மித்ரா வா. ஹலோ வினய் ரெடியா? போலாமா? போலாமாவா? தீபிகா நீ எங்க இருக்க? நான் உன் வீட்டு வாசல்ல தான் இருக்கேன். ஏய், உன்னதான் நான் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஏன் நான் ஏன் வரக்கூடாது? தீபிகா ப்ளீஸ், நான் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்துட்டு போனாலே எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுது. நான் தான் நாளைக்கு நான் அங்க வரேன்னு சொன்னேன்ல. ஓ, அப்ப நான் தான் பிரச்சனை பண்றேனா? உன் பொண்டாட்டி மாதிரி நீயும் பேச ஆரம்பிச்சிட்டியா? ஏய், நான் அப்படி சொல்லல. பிரச்சனை ஆகும் தானே சொன்னேன். நீ பிரச்சனை பண்றேன்னு நான் சொல்லல. இதுல என்னடா இருக்கு? சரி, இந்த பக்கம் தானே போறோம், உன்னை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போலான்னு நினைச்சேன். நீ என்னடானா இப்போ இப்படி பேசுற? சரி சரி, டென்ஷன் ஆகாத. நீ இரு, நாங்க வரேன். ஆமா, உங்க வீட்டுக்கு யாரோ புதுசா வந்துட்டு போறாங்களே, யாரு? கெஸ்ட் வந்திருக்காங்களா? சம்பந்தமே இல்லாம இருக்காங்க. ஆமா, கெஸ்ட் தான். அம்மாவோட ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. ஏதோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கோயில் பூஜை எல்லாம் பண்றாங்களாம். அது சம்பந்தமா தான் ஃபேமிலி இன்வைட் பண்ணலாம்னு வந்திருந்தாங்க. கோவில் பூஜையா? எந்த ஊரு? வில்லேஜா? வில்லேஜ் தான். எனக்கு தெரியல, நான்லாம் இது வரைக்கும் போனதே இல்ல. சூப்பர்ரா. அப்போ நம்ம போலாமே. ப்ளீஸ், ஜாலியா இருக்கும். நானும் இங்க வில்லேஜ் எல்லாம் பார்த்ததே இல்ல தெரியுமா? எது நம்ம போலாமா? ஏய், நானே இன்னும் போறதா வேண்டாமா டிசைட் பண்ணவே இல்ல. அதுக்குள்ள நீயே ரெடி ஆயிட்டு இருக்க. வினய், என்னடா நீ? இதுக்கெல்லாம் யாராச்சும் யோசிப்பாங்களா? போலாம்டா ப்ளீஸ். சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். சரி சரி, எப்ப கிளம்பணும்? ஏய், அது ஏதோ 2 days நினைக்கிறேன். சூப்பர், போலாம் வினய். டேய் போலாம்டா ப்ளீஸ். சரி பார்க்கலாம், விடு. தேங்க்ஸ் வினய், தேங்க் யூ so much. ஏய், எதுக்கு நீ தேங்க்ஸ்லாம் சொல்ற? நான் ஒன்றும் உனக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணல. ட்ரை பண்றேன்னு தான் சொன்னேன். முதல்ல நான் போறேன்னான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறமா நீ வரதை பத்தி யோசிப்போம். சரி, நீ அங்கே இரு, நான் போய் வாலெட் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. எத்தனை நாளைக்கு தான் இப்படி வீட்டு வாசல்ல நிக்கிறது? இந்த கோவில் பூஜையில ஏதாவது தரமான சம்பவமா பண்ணி விட்டுறணும்.
பாப்போம். இவன் கூட்டு போலனா என்ன, பேசாம நம்மளே கிளம்பிட வேண்டியதுதான்.